காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு. சுத்திலும் பச்சை பசேல்னு வயல், பசுமாடு, ஆடு, கோழி, அப்படியே ஆறு, இதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல ராகவையாவுடைய குடும்பம் இருந்துச்சு. ராகவையா ஒரு பெரிய ஜமீன்தாரரு. அவருக்கு நிறைய வயல்களும் இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய மாடு, எருமை எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துக்க வேலைக்காரங்களும் இருந்தாங்க. ராகவையா கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களுக்கு மட்டும் சரியான கூலி பணம் கொடுக்கவே மாட்டான். ஒரு நாள் ராகவையா கிட்ட அவருடைய நண்பனான ராமையா இப்படி கேட்டாரு. என்னடா என்ன வர சொன்னியாமே? ஆமாண்டா, 2 பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு போலான்னு தான். எதுக்குடா? கொஞ்சம் எரும மாடுங்களை வாங்கிட்டு வரணும். ஏற்கனவே இருக்கேடா, இப்போ எதுக்கு வாங்க போற? இன்னும் எருமைங்களை வாங்கி போட்டு அதுங்களை பார்த்துக்க வேலைக்காரங்களை வைக்க போற. இதெல்லாம் எதுக்கு? என்னடா இப்படி சொல்ற? நான் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டாமா? சரிடா, உன்னோட விருப்பம், வா போகலாம். அப்படி ராகவையா ராமையா 2 பேரும் பட்டணத்துக்கு போய் சில எருமைகளை வாங்கிக்கிட்டு வந்தாங்க. சரி, இந்த எருமைங்களை பார்த்துக்க வேலைக்காரங்களை வச்சிருக்கியா? இருக்காண்டா ஒரு குதிரை மாடுங்களை பார்த்துக்கோ. என்னடா இப்படி சொல்ற? ஒருத்தனோட தேவைய நாம நமக்கு பயன்படுத்திக்கணும். இந்த ஊர்ல ரங்கையான்னு ஒருத்தன் இருக்கான். அவனுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா. அவன் அவங்க அம்மாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கான். எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பான். டே, உனக்கு இதெல்லாம் பாவமா தோணலையா? டே, பாவமா? இந்த காலத்துல பாவப்படக்கூடாது. இந்த காலத்துலயும் பாவம், நேர்மை, நியாயம்னு பேசினா நம்மள மாதிரி பணக்காரங்க கிட்ட பணம் இல்லாம போயிடும். எல்லாம் என் நேரம்டா. உன்னை மாத்தணும்னு நினைச்சேன் பாரு. சரி, நேரமாகுது, கிளம்புறேன். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் ரங்கையா ராகவையாவை பார்க்க வந்தான். ஐயா, வந்துட்டியா ரங்கையா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துடு. இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேங்க ஐயா. நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க மட்டும்தான் பெரிய மனசு பண்ணி வேலை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் வேலை கொடுத்துருக்கேன். அந்த நம்பிக்கைய காப்பாத்து. அங்க பாரு, எரும மாடுங்க இருக்குல்ல, அதுங்க எல்லாத்தையும் மேய்க்க கூட்டிக்கிட்டு போயிட்டு வா. சரிங்க ஐயா. இப்படி இருக்கும்போது அடுத்த நாள் கோழிங்களை பாத்துக்கிற பீமையா ராகவையா கிட்ட வந்து, ஐயா, நம்ம கோழிங்கள்ல சில கோழிங்களை காணங்க ஐயா. எப்படி கோழிங்க காணாம போச்சு? நீ வேலை பார்க்குறியா இல்லை தூங்கிக்கிட்டு இருக்கியா? உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்? கோழிங்களை பார்த்துக்க தானே. அதை பார்த்துக்கிறத விட்டுட்டு வேற என்ன வேலை உனக்கு? நான் கவனமாக தாங்க ஐயா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ராத்திரி தான் இந்த திருட்டுத்தனம் நடக்குது போல. என்னடா நடிக்கிறியா? நீயே கோழிங்களை திருடிட்டு வேற யாரோ திருடினதா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னையிலிருந்து உனக்கு இங்கே வேலை கிடையாது. ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க ஐயா, என்னை நம்புங்க. எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க ஐயா. சரி, கவனமாக வேலை பாரு. இன்னொரு தடவை கோழி எதனா காணாமல் போச்சுன்னா அப்புறம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரிங்க ஐயா, இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் சீனு வந்து ராகவையா கிட்ட இப்படி சொன்னான். ஐயா, 2 எரும மாட்டை காணாங்க ஐயா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டிலேயே திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? எப்படி காணாம போச்சுன்னே தெரியலங்க ஐயா. சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்குள்ள நான் எதனா வழி பண்ணுறேன். அடுத்த நாள் ராமையா கிட்ட ராகவையா நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான். எனக்கு ஒரு யோசனை வருதுடா. என்ன அது? நீ சொல்கிறத வச்சு பார்த்தா திருடுறதுக்காகவே ராத்திரி யாரோ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போற மாதிரி இருக்கு. திருடனை கண்டுபிடிக்க கூட என்கிட்ட யோசனை இருக்கு. என்ன யோசனை? சீக்கிரம் சொல்லு. பொதுவா திருட வர்றவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க. ஆனா நாம எவ்வளவு தேடியும் எந்த தடயமும் கிடைக்கல. அந்த திருடன் ரொம்ப புத்திசாலின்னு தெரியுது. அந்த திருடனை கண்டுபிடிக்கணும்னா நாம ஒரு திட்டத்தை தீட்டியாகணும். என் திட்டம் என்னன்னா, எப்படியும் திருடன் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாடு, ஆடு, கோழியை திருடத்தானே வரான். அப்படின்னா நம்ம வீட்டு பின்னாடி நாம குங்குமத்தை கொட்டி வைக்கணும். எப்படியும் திருடன் அதில் தானே நடந்து வரணும். அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்தை கூட்டலாம். பஞ்சாயத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல, அப்ப யார் காலில் குங்குமம் இருக்குன்னு பார்ப்போம்.
இது நல்ல யோசனை தான்டா. நினைச்ச மாதிரியே ராமையா ராகவையா 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு பின்னாடி குங்குமத்தை தெளிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் காலையில என்னடா இது, இன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லார் காலையும் நான் பார்த்தேன், யார் காலையும் குங்குமம் ஒட்டிக்கிட்டு இல்லையே. ஒருவேளை அவன் செருப்பு போட்டுக்கிட்டு வந்திருப்பான். சரிடா, அப்ப இன்னொரு திட்டத்தை போடுவோம். அது என்னது? அது அந்த திருடன் வர்ற வழியில நாம ஏன் மணியை கட்டி வைக்க கூடாது? எப்படியும் அந்த திருடன் அந்த மணியை தாண்டி தானே உள்ள வந்தாகணும். அப்படி தாண்டி வரும்போது அவன் கால்பட்டு மணி சத்தம் நிச்சயம் கேட்கும் இல்ல, அப்ப அந்த திருடனை நாம பிடிக்கலாம். அப்படி ராமையா சொன்ன மாதிரி வழியில மணியை கட்டி வச்சாங்க. ராத்திரி நேரமும் முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில இந்த தடவையும் கண்டுபிடிக்க முடியலையே. ஆமாண்டா, இப்ப என்ன பண்றது? சரிடா, இந்த தடவை நாம மாட்டு கொட்டகையில தங்கத்தை எல்லாத்தையும் வச்சிடலாம். எப்படியும் அந்த திருடன் அதை எடுக்க வருவான் இல்லையா, அப்ப சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை வச்சு நாம நிச்சயம் திருடனை பிடிக்கலாம். சரிடா. அன்னைக்கு ராத்திரி ராகவையா தோட்டத்துல இருந்து ஏதோ சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. உடனே அவங்க 2 பேரும் தோட்டத்துக்கு வேகமா ஓடி போனாங்க. ரங்கையா, நீயா? இது எல்லாத்தையும் பண்றது நீதானா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ற? என்னால நம்பவே முடியல. பாத்தியா என் திட்டம் எப்படி வேலை செஞ்சுது? எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. 2 தடவை போட்ட திட்டம் எப்படி அந்த திருடனுக்கு தெரிஞ்சதுன்னு. அப்பவே நினைச்சேன், நம்ம கூடவே இருக்கிற ஏதோ ஒரு ஆளு தான் இதை செய்யறாங்கன்னு. கூடவே இருந்துக்கிட்டு திருடிக்கிட்டு இருந்திருக்கான். நீ சொன்ன மாதிரியே நகையை வைக்க சொன்ன பெட்டிக்குள்ள நான் எலிகளை வச்சிருந்தேன்டா. நகை இருக்குன்னு நினைச்சு இவன் போய் அதை தொட்டு இருப்பான். எலி இவன் கையை பிடிச்சி கடிச்சிருக்கும். அதனால தான் இவன் கத்தி இருக்கான். எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா. அதனால தான் முதல்ல நகையை வைக்க சொல்லிட்டு அப்புறமா எலியை வைக்க சொன்னேன். நம்ம வீட்டிலேயே திருடன் இருக்காங்கிறத நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைன்னா நாம வீட்டுக்குள்ள போடுற திட்டம் வெளியில யாருக்கு தெரிய போகுது? நிச்சயம் நம்ம வீட்டு வேலைக்காரன் தான்னு தெரியும். எப்படியோ சரியான திட்டத்தை போட்டோம். எலி கடிச்சு இவனும் மாட்டிக்கிட்டான். இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன ரங்கையா, உனக்கு தான் நான் சம்பள பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கனே, அது பத்தாம வீட்டில் திருடிக்கிட்டு வேற இருக்கியா? இனிமே உனக்கு என்கிட்ட வேலை இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. இந்த வேலையை நம்பி தான் நானும் எங்கள் அம்மாவும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு திருட்டு வேலை பண்ண? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. அவங்களுக்கு வைத்தியத்துக்கு நிறைய பணம் செலவாகுது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட வந்து முன்பணம் கொடுங்கன்னு கேட்டேன். கடனாக கொடுங்கன்னு தான் கேட்டேன். ஆனால் அதுக்கு நீங்கள் உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம், முன்பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் இப்படி பண்ணிட்டேன். பாத்தியா ராகவையா, மற்றவங்களையே குறை சொல்லக்கூடாது. நாமளும் யோசிச்சு பார்க்கணும், நம்ம மேலே எதனா தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு. சில பேருக்கு கஷ்டம் வந்தால் எவ்வளோ கீழே வேணுனாலும் இறங்குவாங்க. அது அவங்க கெட்ட எண்ணம் இல்லை, அவங்க சூழ்நிலை. நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க கஷ்டத்தை நாமளே புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு புரிஞ்சுப்பாங்க? அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறதால தான் நாம் நல்ல நிலமையில இருக்கோம். நீ இன்னும் மாறலன்னா அப்புறம் பாவத்தை தான் மூட்டையாக கட்டிப்ப. உங்ககிட்ட ஏற்கனவே உழைக்கிறவங்கள ஏமாத்தாதன்னு சொன்னேன். என்னை மன்னிச்சிடு ரங்கையா, நீ பணம் கேட்டதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஆனா நீ எந்த நிலைமையில இருக்க, எதுக்காக கேட்குறேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஐயா, நான் தாங்க ஐயா மன்னிப்பு கேட்கணும். என்னால் உங்களுக்கான நஷ்டத்தை நான் இங்கே வேலை பார்த்து கழிச்சிடுறேங்க ஐயா. ஆனால் தயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. அப்படி ரங்கையாவும் தப்ப ஒத்துக்கிட்டான். ரங்கையோட நிலைமைய பார்த்து அவங்க அம்மாவோட வைத்திய செலவுக்காக ராகவையா ரங்கைய கேட்ட அந்த பணத்தை அவனுக்கு கடனா கொடுத்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம அறிவை நாம நல்லதுக்கு தான் பயன்படுத்தணும். அந்த அறிவை கெட்ட வேலைகளுக்கும் திருட்டுத்தனத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை அப்படி நீங்க பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில உங்களால வெற்றி அடைய முடியாது. நீ கஷ்டப்பட்டு உன் அறிவால உழைச்சு பாரு, நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாவ. ஒரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராமையா லக்ஷ்மி அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. ராமையா விறகு வெட்டி வித்து அவனுடைய பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள், காலையில இருந்து பார்க்கறேன், உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கே லக்ஷ்மி. ஏன், என்னாச்சு சொல்லு. இன்னைக்கு நான் ஒரு விசேஷத்துக்கு போனேங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள பத்தி தான் பேசுறாங்க. கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது, என்ன இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு
ரொம்ப கிண்டல் பண்றாங்க. பரவாயில்ல விடு. இப்ப சம்பாதிக்கிற பணம் நம்ம செலவுக்கே சரியா இருக்கு. பசங்க பிறந்தா செலவு வேற அதிகமாகும். உங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாருங்க, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. குழந்தைங்க பிறக்கலன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா பணம் செலவாயிடும்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. வயசான காலத்துல நம்மள பாத்துக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க தாங்க இருப்பாங்க. என்னமோ இந்த பொம்பளைங்க ஏன் தான் இப்படி பேசுறீங்களோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கவலையா எழுந்துச்சு போனா ராமையா. பாவம் லக்ஷ்மி அந்த சிவன் கிட்ட கவலைப்பட்டு வேண்டிக்கிட்டு இருந்தா. கடவுளே, என் மேல கருணை இல்லையா? தயவு செஞ்சு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. லக்ஷ்மியோட வேண்டுதல் சிவனுக்கு கேட்டுச்சு. கொஞ்ச நாள்ல அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய புருஷன் கிட்ட போய், ஏங்க, அந்த கடவுளுக்கு என் மேல கருணை வந்துருச்சுங்க, நான் இப்போ மாசமா இருக்கேன். அத கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா ராமையா ரொம்பவும் கோவமா பேசினா. உனக்கு சொன்னா புரியாதா லக்ஷ்மி? மறுபடியும் மறுபடியும் வேற சொல்லணுமா? எதையாவது முழுங்கு. அந்த குழந்தை இப்பவே கலைஞ்சி போகட்டும். முடியாதுன்னு சொன்ன இப்பவே உன்னையும் உன் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போயிடுவேன். முதல்லயே சொன்னாங்க எங்க பாட்டி, உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாதிலேயே விட்டுட்டு போயிடுவேன்னு. என்னைக்காவது என்கிட்ட பாசமா பேசியிருக்கியா? நான் கொண்டு வந்த வரதட்சணைக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. போறதுன்னா போயா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரியும். பணத்தை விட உறவுகள் தான் முக்கியம்னு. அன்னைக்கு என்ன தேடி நீ நிச்சயம் வருவ. அப்படி லக்ஷ்மி சொன்னதை கேட்டு அப்போதைக்கு அமைதியா இருந்த ராமையா, லக்ஷ்மி நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். கடைசியில எதுவும் செய்ய முடியாம வாழ்க்கைய நாம தான் வாழணும் அப்படின்னு லக்ஷ்மி தனியா அவ வாழ்க்கைய போராடி வாழ்ந்துகிட்டு இருந்தா. சில மாசத்துக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. பானை தயார் பண்றதை எப்படின்னு கத்துக்கிட்டு அந்த பானையை தயார் பண்ணி வித்து தன்னுடைய புள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட்டா. இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மியோட புள்ள ராஜு வளர்ந்து பெரியவனானா. அம்மா, ஏம்மா என்னோட நண்பர்களோட அம்மாக்களை விட நீ ரொம்ப வயசானவளா இருக்கியே. என்னப்பா பண்ண சொல்ற? பல வருஷமா எனக்கு குழந்தை இருக்குல்ல. பல வருஷத்துக்கு அப்புறம் தான் நீயே பிறந்த. அதனாலதான் எல்லாரும் அம்மாவை விட எனக்கு வயசாயிடுச்சு. அதுக்கு துணையா நீ வயித்துல நின்ன உடனேயே உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருடா. வயித்துல உன்னை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வீட்டு வேலை, அந்த பக்கம் பானை தயார் பண்றது, இப்படி வேலையா செஞ்சு செஞ்சு நொந்து நொந்து இப்படி ஆயிட்டேன்டா. பரவாயில்லம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நானே பானையை தயார் பண்ணி சுற்றி இருக்கிற ஊருக்கு கொண்டு போய் விற்கிறேன். அப்பா எங்கேயாவது இருந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சா அவரை கூட்டிட்டு வரேன். உங்க அப்பா உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க அவரு ஒரு தடவையாவது உன்னை பார்த்திருந்தா தானடா. அவரு எப்பவுமே பணத்துக்கு மட்டும்தான்டா முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஒருவேளை திரும்ப வந்தாலும் பணத்துக்காக தான் வருவாரு. நான் அவரை நினைச்சு கவலைப்படல, உன்னை நினைச்சுதான் கவலைப்படுறேன். எனக்கோ ரொம்ப வயசாயிடுச்சு. எப்ப சாக போறேன்னு தெரியல. நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்க உன்னோட பொண்டாட்டி இருப்பாடா. ஆனா நீ பானை வித்துக்கிட்டு இருக்க. நம்ம வறுமைய பார்த்து யாருமே நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா, சின்ன வயசுல இருந்து நான் தான் உன் உலகம்னு நினைச்சி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்துட்ட. வயிற்றுலையே என்ன களைச்சிருந்தா ஒருவேளை அப்பா இந்நேரம் உன் கூட இருந்திருப்பாரு. பிறந்ததுக்கு அப்புறம் என்ன அநாத ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருந்தா உன் பிறந்த வீட்டில் இந்நேரம் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா நீ அதையும் செய்யல. இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எதுக்குமா இந்த புது உலகம் எல்லாம்? அப்படி சொல்லாதப்பா. நாளைக்கு நான் இல்லைன்னா உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு நிச்சயமா உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கணும்டா. இந்த கல்யாணம்லாம் எனக்கு வேண்டாமா. ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நாளைக்கு அவ உன்னை வீட்டை விட்டு துரத்தனா என்ன பண்றது? எனக்கு கல்யாணமே வேண்டாமா. நான் கடைசி வரைக்கும் உன் பிள்ளையாவே இருந்துக்கிறேன். அப்படி ராஜு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு நாள் ராஜு பானை விற்கிறதுக்காக பக்கத்து ஊருக்கு போனான். அப்ப அந்த ஊரோட ஜமீன்தார் ஆத்துல விழுந்ததுனால எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இறங்கி அவரை காப்பாத்த முயற்சி பண்ணவே இல்ல. என்னாச்சுங்க? ஆத்துல படகு கவிழ்ந்து ஜமீன்தாரு தண்ணியில விழுந்துட்டாரு, அதான் தத்தளிக்கிறாரு. சரி, ஏன் வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உடனே குளத்துல குதிச்சு அவருடைய உயிரை காப்பாத்தனா ராஜு. யாருப்பா நீ? நேரத்துக்கு சரியா வந்து கடவுள் மாதிரி என்னை காப்பாத்துன. ஐயோ, எதுக்குங்க இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம்? நான் பானை விற்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். உங்களை பார்த்துட்டு காப்பாத்தின. இந்த சுயநலமான உலகத்தில் நீ உன் உயிரையே பணையம் வச்சு என்னை காப்பாற்றி இருக்க. தம்பி, நீ தப்பாக எடுத்துக்கலன்னா
நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோப்பா. ஐயோ, நான் பணத்துக்காக இதை பண்ணேன்னு நினைக்காதீங்க. பணம் கொடுத்து வாங்க முடியாதது ஒன்று உயிர், இன்னொன்று உறவு. வீட்டில் உங்களுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. பாவம், நீங்கள் போகலன்னா அவங்க அனாதைங்களாயிட மாட்டாங்களா? அதனால தான் என் உயிரை பணையம் வச்சு நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வந்தேன். கடவுள் புண்ணியத்தில் நம்ம 2 பேருக்கும் எதுவும் ஆகலை. சரி, நான் வரேங்க. அப்படின்னு சொல்லி ராஜு அங்கிருந்து போயிட்டான். ஆனா ஜமீன்தாருக்கு ராஜுவோட குணம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அடுத்த நாள் காலையில ஜமீன்தார் குடும்பத்தோட சேர்ந்து ராஜுவோட வீட்டுக்கு போனாரு. என்னங்க ஐயா இங்கே வந்திருக்கீங்க? அம்மா, நேற்று நான் சொன்னேன்ல ஆற்றுல விழுந்தவரை காப்பாத்தினேன்னு, இவர் தான் அவரு. வணக்கம்மா. நேற்று உங்கள் புள்ள என்னோட உயிரை மட்டும் காப்பாற்றலை, என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்க்கையையும் காப்பாற்றி இருக்காரு. பணம் கொடுத்தாலும் வாங்கிக்காம உறவுகளோட பெருமையை பற்றி சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பையனை வளர்த்தவங்க நல்லா வளர்த்துருக்காங்கன்னு. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் கூட பழகி இருக்கேன். ஆனால் உங்கள் புள்ள மாதிரி ஒரு நல்லவனை பார்த்ததில்ல. அதனால தான் உங்கள் புள்ளைய என்னோட மாப்பிள்ளையாக்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படின்னு அந்த ஜமீன்தார் ராஜுவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. முதல்ல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்னேகாவும் லக்ஷ்மியும் 2 பேருமே தாயும் மகளும் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஸ்னேகாவோட அம்மா ராஜி வந்து இப்படி சொன்னாங்க. உங்க அப்பா ஒரு வீணா போனவன். சும்மா போயிட்டு வரேன்னு ஆத்துக்கு போய் நீச்சல் கூட தெரியாம ஆத்துல விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ பணத்துக்காக எவனும் ஆசைப்பட்டு வந்து அவரை காப்பாத்தினா. ஆனா அவனுக்கே என் பொண்ணு கொடுத்து கட்டி வச்சுட்டாரு உங்க அப்பா. என் பொண்ணு எப்படி வாழ்ந்துட்டு இருந்தா, இப்ப பாரு இந்த சின்ன குடிசையில பானை செஞ்சுக்கிட்டு பழிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு கூட உன் மாமியார் வேற, அவங்களுக்கு எல்லா சேவை நீ தானே செய்யற. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அத்தையும் அவரும் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மாசம் மாசம் அப்பா கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புறாருல. நான் இந்த வீட்லயும் மகாராணி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லம்மா, எங்க அத்தை அவங்க வேலை மட்டும் இல்ல, என் வேலையும் சேர்ந்து அவங்களே தான் செய்யறாங்க. அடியே பைத்தியக்காரி, இப்போ உங்க மாமியாரு நல்லா தான் இருக்காங்க, அதனால எல்லா வேலையும் பாக்குறாங்க. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா அவங்க படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா சேவைகளையும் நீ தானே செய்ய வேண்டியிருக்கோம். அவங்கள உன்னால காலம் பூரா பாத்துக்க முடியுமா? என் பேச்ச கேட்டு அந்த கிளவிய முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தி விடு. உங்க அப்பா மாதிரி நீயும் அப்பாவியா இருக்காத. ஏழைங்க நல்லவங்க மாதிரி நடிச்சு பணக்காரங்கள வலைய போட்டுப்பாங்க. அப்படிதான் உன் புருஷனும் உன்னை வலையில போட்டுக்கிட்டான் போல. அம்மா அப்படி சொன்னது கேட்டு பாவம் ஸ்னேகா யோசிக்க ஆரம்பிச்சா. உண்மையிலேயே அவளுடைய மாமியார் அவகிட்ட நல்லவ மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்னு அவன் நினைச்சா. அன்னையிலிருந்து ஸ்னேகாவோட நடவடிக்கை எல்லாமே முழுசா மாறி போச்சு. அதை கவனிச்ச லக்ஷ்மி ஒரு நாள் ஸ்னேகா கிட்ட, என்னம்மா ரொம்ப கோவமா இருக்க? உடம்புக்கு முடியலையா? உனக்கு ஏதாவது வேணுமா? செஞ்சு கொடுக்கவா? ஐயோ, ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே. உங்களை பத்தி எனக்கு எல்லாமே முழுசா புரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்களை நம்பி இருக்கணும். அவருக்கு வர வருமானமே ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போய் சேராம எங்க கூடவே இன்னும் இருந்துகிட்டு இருக்கீங்க, எதுக்கு? ஸ்னேகா அப்படி சொன்னது கேட்டு லக்ஷ்மியோட மனசே உடைஞ்சு போச்சு. முதல் நாள் ஏதோ தெரியாம வாய் தவறி சொல்லிருப்பான்னு பார்த்தா தினமும் ஸ்னேகா அதையே சொல்ல ஆரம்பிச்சா. பாவம் லக்ஷ்மி ரொம்ப கவலைப்பட்டாங்க. என் புள்ள என்ன நடந்துருன்னு பயந்து கல்யாணம் வேண்டான்னு சொன்னானோ அதே நடந்துருச்சு. சரி, என் தலையெழுத்தே இவ்வளவுதான். இனிமேலும் இவங்க 2 பேருக்கும் தொந்தரவா நாம இங்க இருக்க கூடாது. ஸ்னேகா சொன்ன மாதிரியே பக்கத்தூர்ல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன். எப்படியும் வீட்டுல புள்ள இல்ல, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு தேவையான துணிமணி எடுத்துட்டு கிளம்புனாங்க. ஆனா வீட்டை விட்டா வேற உலக தெரியாத லக்ஷ்மி அம்மாவுக்கு முதியோர் இல்லத்தை போய் சேர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. வழியில அவங்க ஒரு பெரியவரை பார்த்தாங்க. ஏன்பா, கிருஷ்ணாபுரத்துக்கு போற வழி எதுப்பா? இந்த வழியா போய் அப்புறம் காட்டு வழியா போனா கிருஷ்ணாபுரம் வந்துடும்மா. ஆமா, நீங்க ராஜுவோட அம்மா தானே? ஆமாப்பா. அம்மா, உங்க புள்ள ரொம்ப நல்லவர். ஒரு நாள் நான் தலை சுற்றி இங்கே விழுந்துட்டேன். என்னை அவர் தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போ யார் பெத்த புள்ளையோ நல்லா இருக்கட்டும்னு நினச்சேன். நீங்கள் தானா அந்த புள்ளைய பெத்த மகராசி? அம்மா, உங்கள் புள்ள எங்கம்மா? என் புள்ள கொஞ்சம் வேலையா இருக்காப்பா, வழி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா கொஞ்சம் முன்னாடி போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு சரியா வழி தெரியல. இந்த தடவை அவங்க தூரத்துல இருந்த ஒரு பாட்டிய பார்த்தாங்க. ஏமா,
இந்த பக்கமா போனா கிருஷ்ணாபுரம் வருமா? இந்த பக்கமா இல்லம்மா, அந்த பக்கமா போகணும். ஆமா, உன்னை பார்த்தா ராஜுவோட அம்மா மாதிரி இருக்கு. அப்படியே ராஜுவோட முகஜாடை இருக்க. என்னம்மா இந்த பக்கம்? வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. இன்னைக்கு நானும் என் குடும்பமும் 4 பேருக்கு சாப்பாடு போட காரணம் நீ பெத்தவும் மகனாசந்தாம்மா. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எங்களுக்கு பானையை இலவசமா கொடுத்து உதவி பண்ணி இன்னைக்கு நல்லா வாழ வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட புள்ளைய பெத்த தாய் நீங்க தானா? ஏதோ அந்த கடவுளோட கருணை. சரிம்மா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா மறுபடியும் அங்கிருந்து முன்னாடி போனாங்க. அப்படி வழி முழுக்க லக்ஷ்மி கிட்ட அவங்க புள்ளைய பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் பெருமையா அவங்களும் கிருஷ்ணபுரத்துக்கு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ராஜு வீட்டுக்கு வந்து உள்ள வந்து பார்த்தப்போ அவங்க அம்மா இருக்கல. ஸ்னேகா, அம்மா எங்க போயிட்டாங்க? என்னவோ எனக்கு என்ன தெரியும். வர வர நீ நடந்துக்கிற விதம் சுத்தமா சரியில்லை. அம்மா கூட எப்பவுமே சண்டை போடுற. உண்மையை சொல்லு, அம்மா எங்க போனாங்க? அப்படின்னு கோவமா கேட்டப்போ, இன்னும் எத்தனை நாளுன்னு நம்ம கூடவே இருப்பாங்க. அதனாலதான் நான் கிருஷ்ணாபுரத்துல இருக்கிற முதிர் இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். அத கேட்டதுமே ராஜு ரொம்பவும் கவலைப்பட்டான். உனக்கு அறிவு இருக்கா ஸ்னேகா? இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஆனா என் அம்மாவோட ஆசைக்காக உங்க அப்பா வந்து என்னை மாப்பிள்ளை கேட்ட உடனே நானும் சரின்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும்போதே எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. தனியா ஒரே ஒரு பொம்பளையா நின்று கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. என் அப்பா என்னை வேண்டாம் களைச்சிடுன்னு சொன்னாலும் அவங்க நான் தான் வேணும்னு நின்னாங்க. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டியே. இந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? உங்க அப்பாவுக்கு என்கிட்ட பிடிச்சது என்னோட நல்ல குணம்தான். அது எங்க அம்மா கொடுத்தது. எனக்கு நீ வேண்டாம், என் அம்மா தான் வேணும். அப்படி ராஜு அவங்க அம்மாவை பத்தி சொன்ன உடனே ஸ்னேகாவுக்கு மனசு கரைஞ்சு போச்சு. அவங்க மாமியாரை பத்தி அவ முழுசா புரிஞ்சுக்கிட்டா. உடனே ராஜு ஸ்னேகா 2 பேரும் சேர்ந்து லக்ஷ்மி அம்மாவை தேடிக்கிட்டு போனாங்க. வழியில ராஜுவை பார்த்தவங்க எல்லாரும் லக்ஷ்மி அம்மா எங்க போனாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. கடைசியில அவங்க 2 பேரும் முதியோர் இல்லத்துக்கு வந்து பார்த்தா லக்ஷ்மி அம்மா அங்கதான் இருந்தாங்க. அத்தை, எங்க அம்மா சொன்னதை கேட்டு உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டு உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா, நீ தினமா எனக்கு எல்லாமே. நீதாம்மா நான் சுவாசிக்கிற காத்தே. நீ இல்லாம என்னால் எப்படிம்மா உயிரோடு இருக்க முடியும்? என் பொண்டாட்டியால பெரிய தப்பு நடந்துடுச்சு. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு வீட்டுக்கு வாமா. புள்ள வந்து அப்படி பேசின உடனே லக்ஷ்மி அம்மா புள்ள கூட வீட்டுக்கு கிளம்புனாங்க. அன்னையில இருந்து ஸ்னேகாவும் அவங்க மாமியாரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஒரு காலத்துல ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கிருஷ்ணய்யா அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அதே ஊர்ல தான் வீரபத்ரையா அப்படிங்கிற ஒரு பணக்காரனும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் வீரபத்ரையா அவருடைய மனைவியான கௌரியும் பிள்ளைங்களான வாசுராணி கூட சேர்ந்து பக்கத்து ஊருக்கு மாட்டு வண்டியில போய்கிட்டு இருந்தாரு. என்ன கௌரி இது? எத்தனை தடவை சொன்ன திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகணும்னு. எதுக்காக இவ்வளவு நேரமாக்குன? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பசங்க பட்னியாவா இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு டப்பால போட்டு வச்சிருக்கேன். தாகம் எடுக்கும் போது தண்ணி வேணாமா? அதனால தண்ணியை ரொப்பி எடுத்துட்டு வந்தேன். அங்க தாகம் எடுத்துச்சுன்னா குடிக்க தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ? ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்டா இப்படி ஏதாவது சொல்லு. ஆனா உன்னால தான் தாமதமாகுதுன்னு ஒத்துக்காத. அப்படி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த கிருஷ்ணய்யா இப்படி சொன்னா. நீங்க சொன்ன இடம் வந்துடுச்சுங்க ஐயா. இங்கேயே இறக்கி விடவா, இல்ல கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் இறக்கி விடவா? இங்கேயே இறக்கி விடுப்பா. உள்ள மாட்டு வண்டி போகக்கூடாது. இந்தா உன்னோட வாடகை பணம் அப்படின்னு சொல்லி வீரபத்ரையோட குடும்பம் மாட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கி கிருஷ்ணய்யாவுக்கு பணத்தை கொடுத்து திருவிழாவுக்கு கிளம்பி போனாங்க. அப்போ வீரபத்ரையா கழுத்துல இருக்கிற சங்கிலி கீழே விழுந்துருச்சு. ஆனா அந்த குடும்பத்துல யாரும் அத கவனிக்கவே இல்ல. ஐயையோ, இது ஐயா கழுத்துல இருந்தது போலயே. தொலைஞ்சிட்டா வருத்தப்படுவாரே. கொண்டு போய் கொடுக்கலாமா, இல்ல இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கொடுக்கலாமா? எப்படியும் நம்ம ஊர்க்காரர் தானே. இல்ல இல்ல, இப்பவே போய் கொடுக்கணும் அப்படின்னு வேக வேகமா போய் கிருஷ்ணய்யா அந்த சங்கிலிய வீரபத்ரையாவுக்கு கொடுத்தான். தம்பி, உண்மையிலேயே நீ ரொம்ப நேர்மையானவன். சின்ன வயசுல இருந்தே உன்னை நான் பார்க்கறேன்.
உனக்கு அப்பா அம்மா கிடையாது, யாரும் இல்லை. ஆனாலும் நீ யாரையும் நம்பாம சொந்தமா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த தங்க சங்கிலியை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா நீ நேர்மையா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. ரொம்ப நன்றி. ஐயோ, என்னங்கய்யா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க இடத்துல எனக்கு தெரியாதவங்க இருந்திருந்தாலும் இதான் பண்ணியிருப்பேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல நகையை வாங்கி அது தொலைஞ்சா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் வண்டியை அங்கேயே விட்டுட்டு ஓடி வந்தேன். சரி, வரேங்கய்யா. அப்படி சொல்லி கிருஷ்ணய்யா அங்கிருந்து போயிட்டான். அன்னையில இருந்து கிருஷ்ணய்யா மேல ஒரு பெரிய கௌரவமே வந்துச்சு வீரபத்ரையாவுக்கு. அதனால எந்த வேலை எப்ப வந்தாலும் மாட்டு வண்டி தேவைப்படும் போது எல்லாம் கிருஷ்ணய்யாவை தான் அவரு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. கௌரியும் கிருஷ்ணய்யாவை சொந்த தம்பி மாதிரி தான் நடத்தினாங்க. அப்படி சில நாட்கள்ல கிருஷ்ணய்யாவும் அந்த குடும்பத்துல ஒரு ஆளா ஆயிட்டான். கிருஷ்ணா, மாட்டு வண்டிய அப்புறமா தொடச்சிக்கலாம், முதல்ல வந்து இந்த வடையை சாப்பிடு. இதோ வரேன்க்கா. கிருஷ்ணா, நாளைக்கு பட்டணத்தில் திருவிழா, நாம எல்லாரும் போயிட்டு வரலாம். நான் எதுக்குங்க ஐயா உங்களை விட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நடக்காது. நீயும் என் கூட வந்தாகணும். செலவை பற்றி எல்லாம் யோசிக்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னுடைய மருமகனையும் மருமகளையும் நல்லா பார்த்துக்கோ, அது போதும். அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க ஐயா. இப்படி அந்த குடும்பத்துல ஒரு ஆளா மாறி ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணய்யா அவன் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். சில மாசங்களுக்கு அப்புறமா, டே கிருஷ்ணா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டிங்க. நான் பெரிய தாரத்தோட புள்ள, சின்ன தாரத்துக்கு இன்னொரு புள்ள இருக்கான். நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் இருந்தோம். என் அம்மாவையும் சின்னம்மாவையும் யாரோ தவறாக பேசினதால குளத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் உங்களை யார் வளர்த்தாங்க? எங்களை பார்த்துக்க எங்கள் சின்னம்மாவோட தம்பி வந்தாரு. அவரு என் தம்பி மனசில் விஷத்தை கலந்தாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என் தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் தம்பி அவன் வீட்டுக்கு என்னை வர சொல்லியிருக்கான். இது நல்ல விஷயந்தானங்க ஐயா. நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? நல்ல விஷயம்னு சந்தோஷப்பட முடியாது. என் தம்பிக்கு என்னை கொல்ற எண்ணம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வர சொன்னாலும் குழந்தைங்கள உன்கிட்ட விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். ஆமா கிருஷ்ணா, நாங்க திரும்ப வந்தா மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். ஒருவேளை திரும்ப வரலனா எங்க பிள்ளைங்களுக்கு நீ இருக்க அப்படிங்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கும். என்னக்கா சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றாகாது. நீங்கள் போயிட்டு வாங்க. நாட்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நான் செத்துட்டேன்னா இந்த சொத்தை எடுத்துட்டு போக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் என் பிள்ளைங்களை நீ பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லி வீரபத்ரையாவும் கௌரியும் சேர்ந்து வீரபத்ரையாவுடைய தம்பி வீட்டுக்கு கிளம்புனாங்க. மாமா, அம்மா அப்பா எதுக்காக நம்ம யாரையுமே கூட்டிக்கிட்டு போகவே இல்ல? அப்பா அம்மா உங்களை விட்டுட்டு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு தானே அர்த்தம். சீக்கிரம் வந்துடுவாங்க. வாங்க, நாம் போய் விளையாடலாம். அப்படி கிருஷ்ணய்யா பசங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டான். இப்படியே பல மாசங்களும் ஓடி போச்சு. வீரபத்ரையாவும் கௌரியும் திரும்ப வரவே இல்ல. ஒரு நாள் வீரபத்ரையாவோட தம்பி கோவிந்த வந்து, என் வீட்டில் இருக்க நீங்களாம் யாருடா? இது என் வீடு, என் சொத்து. அனாதைங்களுக்கு இங்கே இருக்க தகுதி இல்லை, வெளியில் போங்க. அப்படி இல்லை உங்கள் எல்லாரையும் கொன்று போட்டுடுவேன். நாங்கள் எங்கே வெளியில் போனோம்? இது இவங்கள பெற்றவங்களோட வீடு. அவங்க எங்க? அவங்கள என்ன பண்ணீங்க? டேய், இவங்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு? அடிச்சு வெளியில் தூக்கி போடுங்க. கோவிந்த அப்படி சொன்ன உடனே அவனுடைய ஆட்கள் வந்து கிருஷ்ணய்யாவை மட்டும் இல்லாம பசங்களையும் வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு? நம்மளை ஏன் அனாதிங்கன்னு சொல்கிறாங்க? இன்னும் புரியலையான? அப்பா அம்மாவை அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. இனி நாம அனாதைங்க. நம்ம எப்படிதான் வாழ போறோமோ? கவலைப்படாதீங்கப்பா, அப்பா அம்மா வந்துடுவாங்க. அது வரைக்கும் உங்களை நான் பார்த்துக்கிறேன். இந்த வயலை உங்கள் அப்பா இப்போ தான் வாங்கினாரு. இதோட பத்திரமும் என் மாட்டு வண்டியில் தான் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. நாம் அந்த வயலுக்கே போய் அங்கேயே வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம். விவசாயம் செஞ்சு உங்களை நான் காப்பாத்துறேன். அப்படின்னு சொல்லி கிருஷ்ணய்யா வீரபத்ரையாவோட வயல்ல விவசாயம் ஆரம்பிச்சான். பசங்களும் கிருஷ்ணாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமா, நம்ம வயல்ல விவசாயம் செய்யறதுக்கு தான் விதைகள் எதுவுமே இல்லையே. ஏம்மா கவலைப்படுற?
மாட்டு வண்டி இருக்குல்ல, அதை வித்தா விதை வாங்குறதுக்கு பணம் கிடைக்க போகுது. அப்ப வயலுக்கு தண்ணி, ஆறு ரொம்ப தூரத்துல இருக்கே. அதுக்கு தான் நானும் என் மாடுங்களும் இருக்கோமே, நாங்க போய் ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு வருவோம். அப்படி அந்த ஏழை வயல்ல இறங்கி விவசாயம் செஞ்சு அங்க காய்கறி எல்லாத்தையும் வளர்த்து அதை வித்து வர வருமானத்துல புள்ளைங்கள பாத்துக்கிட்டு இருந்தான். மாமா, வீட்டுக்கு தேவையான காய்கறிய ஓரமா வச்சிடுங்க, மிச்ச காய்கறிய என்கிட்ட கொடுங்க, நான் போய் வித்துட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க ஓய்வெடுத்துக்கோங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்க நல்லா படிங்க, நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணா. அப்பதான் வீரபத்ரையும் கௌரியும் திரும்ப வந்தாங்க. அப்பா, அம்மா, இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? எங்க போயிட்டீங்க? எங்களை விட்டுட்டு போகாதீங்கம்மா. என்னாச்சிக்கா, இத்தனை நாளா நீங்க எங்க போயிட்டீங்க? என் தம்பி எங்க 2 பேரையுமே இல்லாத பொல்லாத கேஸெல்லாம் எங்க மேல போட்டு ஜெயில உட்கார வச்சிட்டான். சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு உங்களை வெளியில துரத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப கவலைப்பட்டேன், என் பிள்ளைங்க என்ன ஆனாங்களோன்னு. அப்பதான் ஒரு நல்லவர் வந்தாரு எங்களை காப்பாத்துறதுக்காகவே. அவரால தான் நாங்க தப்பிச்சோம். ஆனா எனக்கு தெரியும் என் தம்பி என் பிள்ளைங்கள நல்லபடியா பாத்துப்பான்னு. அதுதான் நடந்திருக்கு. ஓ மாட்டு வண்டியை கூட வித்துட்டியாமே. கிருஷ்ணா, என் பிள்ளைங்கள காப்பாத்துறதுக்காக எந்த உறவும் இல்லாத நீ நின்னுக்கிட்டு இருக்க. ஆனா என் தம்பி எங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டான். அதெல்லாம் எதுக்குங்க ஐயா? எந்த உறவும் இல்லைங்கிறீங்களே. எத்தனை நாளா உங்க வீட்டில் ஒருத்தனா தானே என்ன பார்த்தீங்க. இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? என்ன வெளியாலா பார்க்காதீங்க. அப்படி அந்த ஏழை விவசாயம் செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்தினான். ஒரு காலத்துல சுபத்ராபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. அது ரொம்பவும் அழகான ஒரு கிராமம். அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்கவங்க வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் கை கட்டி வேலை பார்க்கல. அதே ஊர்ல தான் சுரேஷ் அமலா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏங்க, பண்டிகை வருதுல்ல, என் பிறந்த வீட்டுக்கு போலாமா? எதுக்கு? உங்க ஊர் என்ன பெரிய பட்டணமா? எப்ப பார்த்தாலும் அங்கேயே போக சொல்ற. எப்ப பார்த்தாலும் எங்க ஊருக்கு போலான்னு சொல்றிய ஒழிய ஒரு தடவையாவது பட்டணத்துக்கு போலான்னு சொல்றியா? நான் கேட்க மாட்டேங்க. இவ்வளவு நல்ல ஊர் இருக்கும்போது நாம ஏன் பட்டணத்துக்கு போகணும்? நல்ல ஊரா? அப்படி அங்க என்ன இருக்கு? ஒரு சின்ன கிராமம். அங்க ஏதாவது வேலையாவது கிடைக்குமா? செஞ்சா விவசாயம் செய்யணும், இல்ல கூலி வேலைக்கு போகணும். என் நண்பர்கள் எல்லாருமே பட்டணத்துல தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா நான் என் அப்பாவோட ஆசைக்காக இதே ஊர்ல இருந்துக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, இது நம்ம ஊரு. நாம வாழ்றதுக்கு நம்ம ஊர் தாங்க சரியா இருக்கும். பட்டணம் தூரத்துல இருந்து பார்க்க நல்லாதான் இருக்கும். ஆனா அங்க போய் வாழணும்னு ஆசைப்பட்டா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். என்னமோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த வருஷமாவது எப்படியாவது நாம பட்டணத்துக்கு போகணும். அங்க எதனா வேலை செஞ்சு அங்கேயே வாழ்ந்துக்கலாம். நாம சந்தோஷமா இருக்க முடியும். புருஷன் அப்படி சொன்னதை கேட்டு இவரை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லி அமலாவை வேலை செய்ய ஆரம்பிச்சா. ஆனா ஒரு நாள் குடும்பமே ஆச்சரியப்படுற மாதிரி சுரேஷ் அன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னான். அம்மா, அப்பா, அமலா, ஒரு நல்ல செய்தி. எனக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்கு. இனி நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. டேய் சுரேஷ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தங்கம் போல வயலு வீடு எல்லாமே நம்ம ஊர்ல இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் கூலி வேலை செய்யறங்கிற? ஆமாண்டா, நீ போய் எதுக்காக ஒரு கூலி வேலையில சேரணும்? இங்கேயே விவசாயியாவே வாழ்ந்துக்கலாமே. அதை விட கௌரவம் வேற என்ன இருக்கு? ஏண்டா பட்டணத்துக்கு போனோன்னு ஆசைப்படுற? ஏங்க, வீடு வாசல் வயலு சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏங்க பட்டணத்துக்கு போகணும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் பட்டணத்துக்கு போனோங்கிறது தான் என் ஆசை. நீங்க வரீங்களா இல்லையா? அம்மாடி அமலா, அவன் நம்ம பேச்ச கேக்குற மாதிரி இல்ல. இந்த வயசான காலத்துல சொந்த வீட்டையும் வயலையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் வர்றதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல. அவன் போயே ஆகணும்னு சொல்றான்ல, அவன் கூட சேர்ந்து நீயும் போ. அவனை பத்திரமா பாத்துக்கோ. அப்படி அம்மா சொன்னதுனால சுரேஷும் அமலாவும் கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போனாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் பட்டணத்துல அவங்க 2 பேரும் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப குறைவான வருமானமும் அதிக செலவாலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொன்னாலும் பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தீங்க. ஆனா இங்க எவ்வளவு செலவாகுது? இங்க 1 மாசத்துக்கு செலவு பண்ற பணத்துல நாம கிராமத்துல 6 மாசம் சந்தோஷமா வாழலாங்க.
சரி வீட்லயாவது சந்தோஷமா இருக்கமானா அதுவும் இல்ல. இத்தனை நாள் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வருவீங்க. சாயந்தரம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வருவோம். சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ 2 பேரும் கூலி வேலைக்கு போறோம். வீட்டுக்கு வரதுக்கே நேரம் ஆயிடுது. வரும்போதே ரொம்ப சோர்வடைஞ்சு வரோம். வீட்டு வேலையை தனியா என்னால செய்யவும் முடிய மாட்டேங்குது. உங்களை வேலை வாங்குறது வேற எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான். நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன கிராமத்திலேயே நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வேலையும் ரொம்ப அதிகம், செலவும் அதிகமாக தான் ஆகுது. இப்போ கிராமத்துக்கு போனால் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. எதுக்குங்க சிரிக்க போறாங்க? நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் பட்டணத்துக்கு வந்து இங்க அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாம நம்ம ஊருக்கு வந்து இப்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இல்லையா? நாமளும் அவ்வளவுதானே நினைச்சுக்க போறாங்க. என் பேச்சு கேட்டு வாங்க ஊருக்கு போலாம். உனக்கு என்ன, நீ வீட்லேயே இருப்ப, நான் தானே வெளியில் போவேன். 4 பேர் 4 விதமாக பேசுறத கேட்டால் என்னால் தாங்கிக்க முடியாது. ஏங்க அப்படி நினைக்க போறாங்க? அப்படி நினைச்சா நினைக்கிட்டு விடுங்க. எல்லாரும் நம்ம ஆட்கள் தானே, நம்ம ஊருக்காரங்க தானே. அவங்க கிட்ட நாம ஏங்க இப்படியெல்லாம் யோசிக்கணும்? நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, நாம் 2-3 வருஷமாவது இங்கே தான் இருக்கணும். அப்படி சுரேஷ் அடம் பிடிச்சதுனால அவங்க மறுபடியும் பட்டணத்துல இருக்க வேண்டியதா போச்சு. ஆனா திடீர்னு பட்டணத்துல ஒரு நாள் நிறைய இடத்துல கலவரம் நடந்துச்சு. அதனால போலீஸ்காரங்க ஜனங்க யாருமே 1 மாசம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்குள்ளாரையே உட்கார வச்சுட்டாங்க. நீ சொன்னப்ப கேட்காம நான் அடம் பிடிச்சி இங்கேயே இருக்கலான்னு இருந்துட்டோம். ஆனால் இப்போ எனக்கு இங்கே வேலையே இல்லை, அப்படின்னா வருமானமும் இல்லை. நாம் எப்படி இங்கே வாழ்றது? நான் சொன்னப்போ நீங்க கேட்கல. இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கடவுள் மேல பாரத்தை போட்டு வாழ வேண்டியதுதான். இப்படியே 1 மாசம் ஆனதுக்கு அப்புறமா வீட்டோட முதலாளி வந்து இப்படி கேட்டாரு. என்ன சுரேஷ், இந்த மாதம் நீ வாடகை பணம் கொடுக்கலையே, இப்படி இருந்தா எப்படிப்பா? இந்த மாதம் எனக்கு வேலை இல்லைங்க. அடுத்த மாதம் 2 மாதத்தோட வாடகை பணத்தையும் கொடுத்துட்றேன். 1 மாதத்து வாடகை பணத்தை கட்டுறதுக்கே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இதில் 2 மாதத்து வாடகை பணம் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் நடக்காது. உனக்கு வேலை வேற இல்லை. நானே இந்த வாடகை பணத்தை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது கடன் வாங்கியாவது வாடகை பணத்தை கொடு. இந்தங்கய்யா, இந்த நகையை வித்தீங்கன்னா உங்க வீட்டு வாடகையை விட அதிகமாவே பணம் கிடைக்கும். சரி, இது இந்த மாதத்துக்கு சரியா போச்சு. அடுத்த மாதத்துக்காவது ஏதாவது வேலை தேடிக்கிட்டு ஒழுங்கா வாடகை பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவரு சந்தோஷமா அங்கிருந்து போயிட்டாரு. ஆமலா, என்னை மன்னிச்சிடு. இன்னைக்கு உன் தங்கத்தை கழட்டி கொடுக்குற நிலைமைக்கு நாம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம். எவ்வளவு கவலைப்பட்டு என்ன பண்றதுங்க? எப்படியோ வீட்டு வாடகையை கட்டிட்டோம். ஆனா வீட்டுல எந்த பொருளுமே இல்ல. இந்த வேலைக்கு எப்படியோ நம்ம சாப்பிட்டுட்டோம். ஆனா அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட எதுவும் இல்ல. பட்டினியா தான் இருந்தாகணும். அமலா அப்படியே சொன்னதுனால சுரேஷ் உடனே அவனுடைய நண்பனை போய் பார்த்து அவன்கிட்ட கடனா கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தான். அப்படி அவங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கலவரம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சுரேஷ் எப்பவும் போலவே வேலைக்கு போனான். ஆனா அவனுடைய மனசு எல்லாமே அவனுடைய கிராமத்து மேலேயே தான் இருந்துச்சு. அதனால வேலை செய்யாம உட்காந்துக்கிட்டு இருந்த சுரேஷ முதலாளி பார்த்தாரு. கோவத்துல வேலையை விட்டு அவனை அனுப்பிட்டாரு. என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னமோ அமலா, எனக்கு மனசு சரி இருக்கல, அதனால வேலை சரியா செய்யல. முதலாளி கோவத்துல என்னை வேலையை விட்டே அனுப்பிட்டாரு. அப்படின்னா நாம வாங்கின கடனை எப்படிங்க கொடுக்க முடியும்? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது அமலா. எனக்கு இப்பவே ஊருக்கு போகணும் போல இருக்கு. அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஊர்ல இருந்து சுரேஷோட நண்பனான கிருஷ்ணா அங்க வந்தான். டே சுரேஷ், என்னடா இது, இவ்வளோ நாள் ஆச்சு எங்களை பார்க்க நீ ஊருக்கு வரவே இல்லை. உன் விலாசத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்தேன். அப்புறம் பட்டணத்து வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்னமோடா, அடம் பிடிச்சி நான் பட்டணத்துக்கு வந்தேன். ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லடா இந்த பட்டணம். இங்கே செலவு அதிகம், யாரும் யார் மேலேயும் அன்பாக இருக்கிறதில்ல. ஊர்லேயே நான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர்களுக்கு கடன் கொடுத்தேன். நானே இங்கே எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பட்டணம்னு ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடுவேன்னு நான் ரொம்ப பயந்தேன்டா. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த பட்டணத்தில் என்ன தாண்டா இருக்கு? யாரும் யாருக்கிட்டேயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. நம்ம கிராமத்தில் அப்படியா இருப்போம்? நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் பட்டணத்தை தூரத்தில் இருந்து பார்த்து சந்தோஷப்படணும். அப்படி இல்லைன்னா
மாசத்துல ஒரு தடவை சுத்தி பார்க்க வேணும்னா இங்க வரலாம். அதை விட்டுட்டு இங்கேயே இருக்க ஆசைப்படக்கூடாது. இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த பட்டணம் பழகி இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி கிராமத்து ஆளுங்களுக்கு இந்த ஊர் சரி வராது. நீ எவ்வளோ கடன் பட்டிருக்கன்னு எனக்கு தெரியல. இந்த பணத்தை வச்சுக்கோ. இதை வச்சு கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு முடிஞ்சா ஊருக்கே வந்து அங்கேயே இருடா. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அங்கிருந்து போயிட்டான். கிருஷ்ணா சொன்னது கேட்டு சுரேஷ் அன்னைக்கு நாள் புறா அதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே அவனுடைய நன்மை கொடுத்த பணத்தை எண்ணி பார்த்தப்போ சரியா கடன் தீர்க்கிற அளவுக்கு பணம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். கடனை தீர்த்துட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அவன் அவனுடைய கிராமத்துக்கே வந்துட்டான். புள்ள மருமக 2 பேரும் வீட்டுக்கு வந்ததை பார்த்து அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து சுரேஷ் மறுபடியும் கிராமத்துல விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு காலத்துல ரங்கையா அப்படிங்கிற துணி தைக்கிறவரு ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவும் புத்திசாலி. ஒரு நாள், ஏங்க பெரிய தப்பு நடந்துருச்சுங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலங்க. முதல்ல பதட்டப்படாம என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி சாவித்திரி பட்டுப்புடவை தைக்க சொல்லி கொடுத்தால, அதை நீங்க என்கிட்ட தைக்க சொல்லி கொடுத்தீங்க. அதை நல்லா தைச்சு மடிச்சு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடுப்புல பால் பொங்குச்சா அதை எருக்கலான்னு போனேனா, அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கொடுத்தாங்களா, இஸ்திரி போட்டி புடவை மலர்ந்ததை நான் மறந்துட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது புடவையெல்லாம் எரிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதானே, இதுக்கு ஏன் பதட்டப்படுற? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நாளைக்கு சாவித்திரியோட பொண்ணோட பிறந்த நாள் இல்ல, நம்மளால அப்படிப்பட்ட புடவை எப்படி வாங்கி தர்றது? ஐயோ லக்ஷ்மி, பதட்டப்படாம அந்த புடவைய இப்படி கொடு அப்படின்னு சொல்லி இன்னொரு துணியை எடுத்து எரிஞ்சு போன இடத்துல அந்த துணியை வச்சு தைச்சு அந்த இடத்துல பூக்களை வச்சு டிசைன் கொடுத்தான். அட கடவுளே, எவ்வளவு அழகா இருக்கு! உங்க கையில ஏதோ சக்தி இருக்குங்க. எரிஞ்சு போன புடவைய எப்படி ஆக்கிட்டீங்க? சாவித்ரி மட்டும் இத பார்த்தா எகிரி குதிச்சிடுவா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாவித்ரி அங்க வந்தாங்க. அண்ணா, என் புடவைய தைச்சு முடிச்சிட்டியா? இந்த அம்மா தங்கச்சி உன் புடவை. என்ன இது என் புடவை இல்லையே என்ன? சாவித்ரி அப்படி சொன்னது கேட்டு லக்ஷ்மியோட இதயமே நின்னு போச்சு. ஆனா ரங்கையா மட்டும் ரொம்ப தைரியமா இப்படி சொன்னான். சரியா பாருமா, அது உன் புடவை தான். இந்த புடவை ரொம்ப விலை அதிகமானது மாதிரி தெரியுதே, ஆனா என் புடவை இப்படி இருக்கலையே. அடடே, இது ஏன் புடவை தான். முதல்ல இந்த பூ எதுவும் இருக்கல, இப்ப இந்த பூ எப்படி வந்துச்சு? உன் மேல இருக்கிற பாசத்துல தாம்மா நான் அதை தச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி அண்ணா. இந்த பூவால இந்த புடவையே மாறிடுச்சு. பார்க்க விலை அதிகமான புடவை மாதிரி இருக்கு. அப்படின்னு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா பணத்தை கொடுத்து சாவித்ரி அந்த புடவையை எடுத்துக்கிட்டு போனான். நீங்க பெரிய ஆளுங்க, உங்க புத்திசாலித்தனத்தினால அடிக்கடி வர இந்த மாதிரி பிரச்சனைகளை நொடியில தீர்த்து வச்சிடுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே இஸ்திரி பட்டிய இப்படி புடவை மேல வச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசாத. அப்படி ரங்கையா அவனுடைய அறிவால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அத ஒரு நொடியில தீர்த்து வச்சிடுவான். அப்போ ஒரு நாள், ரங்கையா, உனக்கு தெரியுமா, நம்ம ஊரை தள்ளி இருக்கிற பட்டணத்துல தையல்காரங்களுக்கு போட்டி வைக்கிறாங்களாமா. சுத்தி இருக்கிற ஊருங்கள்லயே உன்னை விட நல்லா துணி தைக்கிறவங்க யாரு இருக்காங்க? அதான் நீ அந்த போட்டியில கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்படி இல்ல வீரையா, ஏற்கனவே துணி தைக்கிறதுக்காக நிறைய பேர் துணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போட்டியில கலந்துக்கிறது? எப்பவும் இவங்கள பத்தி அவங்கள பத்தின்னு யோசிக்கிறத விட்டுட்டு உனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் யோசி. பரிசு மட்டும் இல்ல, 1000 ரூபாய் பணமும் தராங்களாமா. அப்பதான் அங்க வந்த சாவித்ரி, நீங்க எங்க துணியை தைக்கிறத விட போட்டியில கலந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எங்க ஆசை. என்ன ஒண்ணு பண்ணலாமா? ஊருக்குள்ள நம்ம ரங்கையா அண்ணன் போட்டியில கலந்துக்க போறாரு அப்படிங்கறதுனால கொஞ்ச நாளைக்கு யார் துணியை தைக்க மாட்டாரு அப்படின்னு தண்டோரா போட்டுடலாம். அண்ணன், ஆனா நீ மட்டும் போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசை வாங்கிட்டு வரணும். அப்படி ஊர்க்காரங்க எல்லாரும் உற்சாகப்படுத்தி ரங்கையாவை போட்டியில கலந்துக்க பட்டணத்துக்கு அனுப்புனாங்க. அப்படி பட்டணத்துக்கு போற ஒரு மாட்டு வண்டியில ஏறி ரங்கையா ஊரை விட்டு கிளம்புனான். அந்த மாட்டு வண்டி கூட சேர்ந்து இன்னொரு 4-5 மாட்டு வண்டிங்களும் கூட பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு. பாதி வழி தாண்டினதுக்கு அப்புறமா அந்த எல்லா மாட்டு வண்டிகளையும் போற வழியில கொள்ளைக்காரனுங்க தடுத்து நிப்பாட்டினானுங்க. டேய், யாரும் இங்கிருந்து நகரக்கூடாது. எல்லாரும் அதே இடத்துலயே நின்னுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க.
தம்பி எங்க கிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் கொடுத்துடுறோம். ஆனா சீக்கிரமா எங்களை போக விடுப்பா. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா. பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பண்ணாதான் இந்த பாப்பா பொழைக்கும்பா. நாங்க சீக்கிரமா பட்டணத்துக்கு போகணும். இங்க பாருடா, அந்த குழந்தை பழிக்கணும் யார் சொன்னது? அந்த குழந்தை மட்டும் இல்ல, நீங்க யாரும் பழிக்க மாட்டீங்க. உங்க உயிர் மேல ஆசை இருந்தா அதை விட்டுடுங்க. ஏன்னா உங்க எல்லாரையுமே நரபலி கொடுக்க போறோம். ஆமா, தடவையா எங்க குல தெய்வம் கோடாரி அம்மனுக்கு நரபலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என் குல தெய்வத்துக்கு பலியாக போறீங்க. அதை கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. டேய் சூரி, இந்த வண்டிங்களோட சக்கரத்துல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை இந்த பாறையில கொண்டு வந்து கட்டி போடு. இப்படி ராத்திரி நேரத்துல அம்மனுக்கு மனுஷங்களை பலி கொடுக்க கூடாது. நாம அவங்கள தொடவும் கூடாது. அதனால காலையில விடிகிற வரைக்கும் இவங்களையும் இதே இடத்துலயே கட்டி போடு. அப்படியே பண்ணிடுறேன். எல்லாரும் அறிவாளித்தனமாக யோசிக்காதீங்க. எப்படியும் நம்மளை தொட மாட்டாங்க. இங்கேருந்து ஓடிடலான்னு நினச்சிங்க, உங்களை தூக்கிக்கிட்டு வந்து பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளைக்காரனுங்க எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாருடைய கை காலை கட்டி அப்படியே மாட்டு வண்டிக்கும் கயிறை கட்டி அந்த எல்லா கயிறையும் ஒரு பாறையில கட்டி அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் போகமாட்டேன்னு சொன்னாலும் என் ஊருக்காரங்க நீ சாதிப்பேன்னு உற்சாகப்படுத்தி அனுப்புனாங்க. ஒரேடியா மேலோகத்துக்கு போயிடுவேன் போல. நான் இல்லாம என் பொண்டாட்டி லக்ஷ்மி எப்படி தான் வாழ போறாளோ, என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துப்பாளோ. என் நிலமையும் அதுதாங்க அண்ணன். பட்டணத்துக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் நானே இல்லாமல் போயிடுவேன் போல இருக்கு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் எப்பவோ செத்து போயிட்டாங்கப்பா. தனியா இருந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து நான் தான் வளர்க்க ஆரம்பிச்சேன். எனக்குன்னு யாரும் இல்லை. கடைசியில இந்த குழந்தையையும் அந்த கடவுள் கூட்டிக்கிறான் போல. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பாப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. அதான் காப்பாத்தலான்னு பார்க்கும்போது இப்படி ஆயிடுச்சு. பலி கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுத்துட்டு இந்த குழந்தையையும் வாழ வேண்டிய உங்களையும் காப்பாத்தினா நல்லா இருக்கும் அந்த கடவுள். அப்படி அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஏதாவது பண்ணி எப்படியாவது தப்பிக்கலாம். நான் எப்படியாவது தப்பிச்சு அந்த புதருக்குள்ள ஓடிடுறேன். நீங்க உடனே அந்த கொள்ளைக்காரனுங்களை எழுப்பி என்னை பிடிக்க சொல்லி என் பின்னாடி ஓட விடுங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கயிறெல்லாம் அவுத்துக்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுங்க. அவனுங்க உங்களை கொண்டுட்டானுங்கண்ணா. செத்தா நான் ஒருத்தன் தானே சாக போகிறேன். நீங்கள் எல்லாம் தப்பிச்சுப்பீங்கல்ல? அப்படின்னா அந்த வேலையை பேசாம என்கிட்ட சொல்லுப்பா. நானே பண்ணிடுறேன். நான் வாழ்க்கையில நிறைய வாழ்ந்து முடிச்சிட்டேன். நீங்க எல்லாரும் பொழைக்கணும். இந்த பொண்ணை பார்த்துக்கோங்கப்பா. நீ எவ்வளோ தூரம் ஓடுவ பாட்டி? அதுவே நானா இருந்தா ரொம்ப தூரம் ஓடுவேன். அவனுங்களும் ரொம்ப தூரம் வருவானுங்க. அந்த நேரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் தப்பிச்சு இங்கேருந்து போயிடலாம். தெரிஞ்சு எங்களுக்காக ஒருத்தரை பலி கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்காக இத்தனை பேர் பலியாக முடியுமா? அப்படின்னு ரங்கையா மெதுவா அவன் கையை கட்டி போட்ட கயிறு அவுத்து அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருடைய கயிறையும் அவுத்து காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிச்சான். விருப்பம் இல்லைனாலும் சரி ராமையா போய் அந்த கொள்ளைக்காரங்களை எழுப்பி நடந்த விஷயத்த சொன்னான். கொள்ளைக்கார அண்ணன், அந்த ரங்கையா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத விதமா நல்ல தூக்கத்துல இருந்த அந்த திருடனுங்க இப்படி சொன்னாங்க. ஓடனா ஓடட்டும் விடு. அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்களே. சொல்ல போனா நரபலிக்கு ஒருத்தர் இருந்தாவே போதும். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படின்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த ரங்கையா உடனே திரும்ப வந்தான். வந்துட்டீங்களா? வாங்க, எப்படியாவது வண்டியை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிடலாம். அவங்க நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. நாம் ஓடும்போது அவங்களால நம்மளை பின்னாடி வந்து பிடிக்க கூட முடியாது. அப்படி இல்லைப்பா, நம்மளை பிடிக்க முடியலனாலும் நாளைக்கு வேற யாருன்னா இவங்க கிட்ட மாட்டுவாங்கல்ல. எனக்கு இப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு. இன்னொரு தடவை இவங்க நரபலின்னு யோசிக்கவே கூடாது. எந்த தெய்வமும் நரபலி கேட்கறதில்ல. அந்த அம்மன் தான் இப்போ நம்மளை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க எல்லாரையுமே கட்டி போட்டு அவங்க கிட்ட சின்ன சின்ன கல்லுங்களை கொடுத்து அவங்க தூங்கும் போது அவங்க மேல தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன மாதிரியே தூங்கிக்கிட்டு இருந்த கொள்ளைக்காரங்க மேல கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சாங்க. டேய், என்னடா கல்லு மழை பொழியுது? டேய், யாருடா அது? எங்க மேல கல்லை வீசி எறிஞ்சது யாரு? எங்க கை கால் ரெண்டுத்தையும் கட்டி போட்டிருக்கும் போது
நாங்கள் எப்படிங்க உங்களை கல்லால் அடிக்க முடியும்? எங்கள் கிட்ட கல் எங்கே இருக்கு? அதுவும் உண்மைதான், ஆனால் எங்கள் மேலே கல் வந்து விழுந்துச்சே. அப்போ அந்த பாட்டி சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. அமைதியாவுமா, அமைதியாவு. அம்மா தாயே, நீ யாருமா? கொள்ளக்காரன, அந்த அம்மா மேலே சாமி வந்திருக்கு. அமைதியாவுமா, அமைதியாவு. ஆமாம், உனக்கு என்ன வேணும்? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? நீ யாருன்னு சொல்லு. டேய், நான் கோடாரி அம்மன்டா. நான் இது வரைக்கும் நரபலி கேட்டதே இல்ல. அப்படி நரபலி கேட்டிருந்தா உங்க முன்னோர்கள் எல்லாரும் எனக்கு நரபலி கொடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்னோட குழந்தைங்க தான்டா. ஆனா நீங்க எல்லாரையும் கொண்டு எதுக்காகடா எனக்கு நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இந்த கல்லு மலை தாண்டா பொழியும். அதுக்கப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க முடியாது. அந்த பாட்டி அப்படி சொன்னது கேட்டு கொள்ளைக்காரனுங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டானுங்க. மன்னிச்சிடுங்கம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. இப்படிப்பட்ட யோசனை வந்ததே ரொம்ப பெரிய தப்பு தான். இவங்க யாருக்கிட்டேயும் 1 ரூபா கூட வாங்காம அனுப்பிடு. அம்மா, இவங்களை நாங்கள் எதுவும் பண்ணல. தண்டனை எதுவும் கொடுத்துடாத. நீ அமைதியாயிடுமா. அப்படி ரங்கையா அவன் தப்பிச்சது மட்டும் இல்லாம அவன் கூட இருந்த அத்தனை பேரையும் தப்பிக்க வச்சான். அதுக்கப்புறம் போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசையும் வாங்கி அவனுடைய ஊரு மொத்தமும் அவனை பெருமையா பேச வச்சான். அப்படி ஒரு புத்திசாலி மனுஷன் அவன் மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தி பரிசையும் வாங்கினான். ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராகவையா அப்படிங்கிற பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட பணம் மட்டும் கிடையாது, நல்ல குணமும் நிறைய இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய உதவிகளை செய்வாரு. எல்லாரையும் ஒழுங்கா மதிப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. யாராவது வந்து கஷ்டம்னு நின்னா போதும் முதல்ல உதவி செய்யறதுக்கு அவர் தான் போவாரு. ராகவையாவுக்கு மனைவி லக்ஷ்மி, புள்ள சேகர் இருந்தாங்க. அதே ஊர்ல தான் சீனையா அப்படிங்கிற இன்னொரு பணக்காரனும் இருந்தான். அவன் மனைவி பேரு தேவி, புள்ள கிஷோர் இருந்தாங்க. ஒரு நாள் சீனையா கிட்ட அவனுடைய மனைவி இப்படி கேட்டா, ஏங்க, இன்னைக்கு நான் கோவில் எல்லாருக்கும் அன்னதானம் போடலான்னு இருக்கேன், என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஊர் ஜனங்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவங்க கிட்டேயே இலவசமாக சாப்பாடு வாங்க வேண்டிய நிலைமை வரும். அதனால் வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. பணம் என்ன சும்மாவா வருது? கஷ்டப்பட்டாதான் அதோட அருமை தெரியும். இப்படி சொன்னா எப்படிங்க? 10 பேருக்கு உதவி செஞ்சாதானே நமக்கும் நல்லது நடக்கும். இப்படி நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு நான் யோசிக்க மாட்டேன். பணம் சம்பாதிச்சோமா அதை எடுத்து வச்சோமான்னு தான் நான் யோசிப்பேன். சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். இந்த பக்கம் ராகவியா கிட்ட அவங்க மனைவி லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படி சொத்தெல்லாத்தையும் ஜனங்களுக்காக செலவு பண்ணிட்டா நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கான். அவனுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிங்க. இங்க பாரு லக்ஷ்மி, கடவுள் நமக்குன்னு கொடுத்த பணத்தை சரியா பயன்படுத்தினாதான் நாம உண்மையான பணக்காரங்க. நமக்கு தான் இவ்வளோ இருக்கு. மிச்சம் இருக்கிறத வச்சு தான் நான் ஏழைங்களுக்கு செய்யறேன். இப்படிப்பட்ட பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, அதிகமா தானம் பண்றது நல்லதுக்கு இல்ல. அப்பதான் அங்க வந்த ராகவையாவோட நண்பன் ராமு, ராகவா, தயாராயிட்டியா? நான் தயாராயிட்டேன். எல்லாமே ஏற்பாடாயிடுச்சு. நாம தான் போகணும். என்னென்ன என்ன மறுபடியும் ஏதாவது புது யோசனை வந்திருக்கா இவருக்கு? புதுசா மறுபடியும் ஏதாவது தான தர்மம் பண்ற வேலையை பாக்குறாரா? ஆமாமா. டே, நீ நிப்பாட்டு, வா நாம சந்தைக்கு போலாம். வீட்டை விட்டு வெளியில வந்த ராகவையாவும் ராமுவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. என்னடா என்ன பேச விடாம தடுத்துட்ட? பின்ன தடுக்காம உன் தங்கச்சிக்கு மட்டும் நம்ம செய்ய போறது தெரிஞ்சது 2 பேரையும் தொடப்பக்கட்டையிலேயே அடிப்பா. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? மறந்துட்டியா? ஆமாண்டா, மறந்துட்டேன். அப்படி அவங்க 2 பேரும் அந்த ஊர் சந்தைக்கு போனாங்க. அங்க சந்தைக்கு வரவங்களுக்காக குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்படியே மோரு, அதே மாதிரி மதியம் சாப்பாடு ஏற்பாடும் பண்ணிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சீனையா அவனுடைய நண்பன் கிட்ட இப்படி சொன்னான், பாத்தியாடா, அந்த ராகவன் சொத்து முழுவதையும் ஊருக்காக அழிச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு வகையில் எனக்கு நல்லது தான். நல்லதா? அது எப்படி? அவன் சொத்து எல்லாமே கரைஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஊரில் நான் தானே பெரிய பணக்காரன். எனக்கு அடுத்து யாரும் பணக்காரன் இல்லையே. இவ்வளோ சுயநலம் இருக்கணுமாடா? இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவங்கள தான் 4 பேர் மதிப்பாங்க.
அப்படின்னா நம்மள ஒருத்தவங்க மதிக்கணும்னா நம்ம கிட்ட கத்த கத்தையா பணம் இருக்கணும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்படி தான தர்மம்லாம் பண்ணிக்கிட்டு போனோம்னா நாளைக்கு நாம நடுத்தெருல தான் நிக்கணும். அப்படி அன்னைக்கு சந்தைக்கு வந்த நிறைய பேர் மதிய நேரம் ராகவையா ஏற்பாடு பண்ண அன்னதானத்துல சாப்பிட்டாங்க, நன்றியும் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் ராகவையா பழைய துணிகளை வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் பார்த்த சீனையா ராகவையா கிட்ட வந்தான். இப்படி இலவசமா எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஏழைங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணமே வராது. இது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு உதவி செய்ய பிடிக்காது, ஆனா எனக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு ராகவையா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு பதில் சொல்லி அங்கிருந்து ஒரு வழியில போயிட்டாரு. சரியா சொன்னாருல்ல, அதனால தான் ஊருக்காரங்கெல்லாம் ராகவையாங்கிற பேரை கேட்டாலே சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் நிப்பாட்றியா? நீ என்னோட நண்பனா இல்லை அந்த ராகவையாவோட நண்பனா? நான் அவரோட நண்பன் இல்லை, அதுக்குன்னு எதிரியும் இல்லை. இப்படி சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஒரு ஏழை பிராமணன் அவருடைய மனைவியோட சீனையா வீட்டுக்கு வந்தாரு. ஐயா, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. தயவு செஞ்சு ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. எந்த வேலை வெட்டியும் செய்யாம பிச்சை எடுத்து வாழலான்னு நினைக்காத, அது உனக்கு நல்லதில்ல. அப்படின்னு அவரை அவமானப்படுத்தினாரு. அந்த பிராமண ராகவையாவுடைய வீட்டுக்கு போனா. அப்ப ராகவையா அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வயிறார சாப்பாடு போட்டாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கொஞ்சமா பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சாரு. அத கேள்விப்பட்ட சீனையா ராகவையா கிட்ட வந்து இப்படி சொன்னான். இதெல்லாம் ஏன் பண்ற? அத கேட்டு ராகவையா சிரிச்சுக்கிட்டே, உன்கிட்ட யாரு வந்தாலும் அவங்க அப்படியே போக வேண்டியது தான். ஆனா என்கிட்ட வர்றவங்க அவங்க கவலைய விட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொன்னாரு. அத கேட்டு சீனையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அவன் பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னை தானே மாத்திக்கிட்டான். அன்னையில இருந்து அவன் பணத்தை சம்பாதிக்க மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல, அந்த பணத்தில் நிறைய பேருக்கு உதவி செய்யவும் முக்கியத்துவம் கொடுத்தான். ஒரு நாள் ராகவையா தோட்டத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருந்தா. என் புருஷனுக்கு கடன் அதிகமாயிடுச்சுங்க ஐயா. கடன் தீர்க்க முடியாம நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட இருக்கிறது தங்க வளையல் மட்டும்தான். அதை விற்க போனா பணத்தை ரொம்ப குறைவா கொடுக்கறாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணுங்க ஐயா. அப்போ ராகவையா அவகிட்ட இருக்கிற வளையல வாங்கிக்கிட்டு இப்படி சொன்னாரு. இந்த வலையில விற்க வேண்டாமா? இது இப்படியே இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் உங்க கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தைரியம் கொடுத்தாரு. அந்த பொண்ணோட புருஷனுக்கு அவரு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்படி கொஞ்ச நாள்ல அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை சரியாயிடுச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு திரும்ப வந்து ராகவையா கிட்ட இருக்கிற வளையல வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தா. நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேங்க ஐயா. இப்ப நாங்க சம்பாதிச்ச பணத்துல வளையல மீட்டிட்டு போக வந்திருக்கேன். அது கேட்டு ராகவையா சிரிச்சுக்கிட்டே, நான் இந்த தங்க வளையலுக்காக உதவி செய்யலம்மா, நீங்க நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் உதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அவர் காலில் விழுந்து கும்பிட்டா. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற சில பொறுக்கி பசங்க ராகவையாவுடைய குணம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு நல்ல குணமா, அவரு மனசாரதான் எல்லாருக்கும் உதவி செய்யறாங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. உண்மையிலேயே ராகவையா மனசாரதான் உதவி செய்யறாரா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அவங்க ஒரு நாடகம் ஆடினாங்க. ஒரு நாள் ராகவையா வீட்டுக்கு ஒரு வயசான பிச்சைக்காரன் வந்தான். அவனுக்கு கை கூட இருக்கல. பிச்சைக்காரன் ராகவையா கிட்ட வந்து இப்படி கேட்டான். எனக்கு ஒரு புது வீடு வேணும். வாழ்க்கை முழுக்க நான் தெருவிலேயே படுத்து தூங்கிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு அந்த பிச்சைக்காரரு. அப்ப ராகவையா கொஞ்சம் கூட தயங்காம அந்த பிச்சைக்காரனுக்காக ஒரு அழகான குடிசைய கட்டி கொடுத்தாரு. அத பார்த்து அந்த பசங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது, நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி சும்மா பேருக்காக இவரு உதவி செய்யல, உண்மையிலேயே அவரு நல்ல மனசோட தான் எல்லாருக்கும் உதவி செய்யறாருன்னு. உடனே அவங்க ராகவையா கிட்ட வந்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையன் ராகவையா கிட்ட வந்து இப்படி கேட்டான். நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டே உங்க குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கலாம்ல, எதுக்காக ஏழைங்களுக்கு உதவி பண்றீங்க? அதுக்கு ராகவையா சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு. என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் எனக்கே சொந்தமாகாது. யாருக்குன்னா தேவை இருக்கும்போது அந்த பணம் அப்போ அவங்களுக்கு சொந்தமாகும்.
இந்த பணத்தை கொடுத்து பொழைச்சவங்க, நான் செய்யறத பார்த்து அவங்களையே மாத்திக்கிட்டவங்க, இவங்க எல்லாரும் தான் என்னுடைய உண்மையான சொத்து. நீங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம், ஒரு மனுஷன் ஏதாவது செய்யறானா நிச்சயம் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னா, சின்ன வயசுலயே என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு தனியா என்னை வளர்த்தாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்கல. அப்பதான் ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. என் அம்மாவுக்கு வேலை கொடுத்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த பாட்டி மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலன்னா இப்போ இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அந்த வயசான பாட்டி செஞ்ச உதவி சின்ன உதவியா கூட இருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க செஞ்ச உதவிய என்னால மட்டும் மறக்க முடியல. நமக்கு நல்லது பண்ணவங்கள எப்பவும் நாம மறக்க முடியாதுல்ல. நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? நாம இந்த உலகத்துல இல்ல அப்படின்னாலும் கூட 4 பேர் நம்மள பத்தி பெருமையா பேசணும். பணத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு நம்ம கிட்ட இல்லாமலும் போகலாம். ஆனா நாம நல்ல மனசோட 4 பேருக்கு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நாம இல்லைனாலும் அந்த பேரு நம்மள விட்டு போகவே போகாது. ராகவையா சொன்னதை கேட்டு அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா ராகவையா மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, தானம் செஞ்சா பணம் குறையலாம், ஆனா கௌரவம் அதிகமாகும். முன்னொரு காலத்துல ஒரு பட்டணத்துல ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள், டே ராஜேஷ், உன் படிப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுதில்ல, அப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க? என்னவோப்பா, இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. நான் மேல் படிப்பு படிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா என் நண்பர்கள் எல்லாருமே வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் நானும் வேலைக்கு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க, எதுக்கு காலையிலேயே அவன்கிட்ட இவ்வளவு கேள்விகளை கேக்குறீங்க? இங்க பாருப்பா ராஜேஷ், உனக்கு என்ன பண்ண தோணுதோ அது பண்ணு. அவங்க இவங்கள பார்த்து உன் முடிவை நீ மாத்திக்காத. ஆமாண்டா, என்னோட எண்ணமோ அதுதான். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். எப்படியும் உனக்கு 10 நாள் லீவு தானே, நம்ம ஊருக்கு போலாமா? அங்க பார்க்க எல்லாமே அழகா இருக்கும். உனக்கும் நம்ம கிராமம் ரொம்ப பிடிக்கும். எப்போவோ சின்ன வயசுல போனதுப்பா. படிப்பு படிப்புன்னு சொல்லி ஊருக்கு போறதையே விட்டுட்டோம். இப்ப கிராமம் எவ்வளவு மாறி இருக்கோ. எந்த மாற்றமும் இருக்காதுடா. ஏன்னா அந்த ஊருக்கு பெரிய வரலாறே இருக்கு. சாதாரணமா மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு ஊரை உருவாக்குவாங்க. ஆனா நம்ம ஊரு பழமை வாய்ந்தது. ராமாயணம் மகாபாரதம் இருந்த காலத்திலேயே நம்ம ஊரு இருந்திருக்குடா. அதுக்கு சாட்சி நம்ம ஊரு தான். அந்த ஊரு மட்டும் மாறி இருந்தா இந்நேரம் அதுதான் பெரிய நகரமா இருந்திருக்கணும். ஆனா அந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாட்டை மீறினா அவங்க அந்த ஊரை விட்டு வெளியில வந்துதான் ஆகணும். ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் கட்டுப்பாடு படிதான் நடந்துக்கணும். நீங்க சொல்லும் போது கேட்க நல்லாதான்ப்பா இருக்கு. ஆனா நம்மளால அங்க போய் தங்க முடியுமா? ஏண்டா முடியாது? வாழ்க்கையை வாழ்றதுக்காக நம்ம இங்க வந்தாலும் அதுதான் நம்ம ஊரு. ஒரு தடவை அங்க போய் பார்த்ததானே பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறது தெரியும். சரிம்மா, இப்படியெல்லாம் சொல்லி ஊருக்கு போனோங்கிற ஆசையை அதிகமாக்கிட்டீங்க. வாங்க போலாம். அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அவங்க அப்பா அம்மா 2 பேரு கூடவும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவோட கிராமத்துக்கு அவன் கிளம்புனான். அது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கிராமம். பட்டணத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. என்னப்பா இது, வண்டியை இங்கே நிறுத்திட்டாங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரையும் காணோம். அப்பனா ஊருக்கு நடந்து தான் போகணுமா? ஆமாப்பா, நம்ம ஊருக்குள்ள எந்த வண்டியும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, வெளி உலகத்துக்கு நம்ம ஊரு தெரியாதபடி ஜனங்க ஊரை பாதுகாத்து வச்சிருக்காங்க. நாம இந்த ஊரை சேர்ந்தவங்கங்கிறதால தான் நமக்கு உள்ள போக அனுமதி இருக்கு. அப்படி அந்த கிராமத்துக்குள்ளார அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்தை பார்த்த ராஜேஷ்க்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அவங்க நேரா அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாங்க. ஏன்பா ராஜேஷ், எப்படி பார்க்க? எத்தனை நாளாச்சுப்பா உன்னை பார்த்து. தாத்தா பாட்டி நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் ஏன் எப்போ கூப்பிட்டாலும் ஊருக்கு வர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? எங்களுக்கு என்னப்பா, உன்னை விட நாங்க தான் பலமா இருக்கோம். அம்மாடி உஷா, எப்படிமா இருக்க?
உங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கல போல. டேய் ராஜேஷ், போய் உங்க தாத்தா பாட்டிய பார்த்துட்டு வாடா. டேய் சூர்யா, நீயும் போ, உன் மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. அதுக்குள்ள நான் உங்களுக்கு ஏதாவது இங்க சமைச்சு வைக்கிறேன். சரிங்க அத்தை. அப்படியே ராஜேஷ் அவங்க அம்மாவோட அப்பா அம்மா 2 பேரையுமே போய் பார்த்து, அப்படியே அவங்களுடைய தாய்மாமா வீட்டுக்கு போய் அவங்களையும் பார்த்து, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா ராஜேஷ் மட்டும் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஊரை சுத்தி பார்க்க போயிட்டான். அப்படி ரொம்ப நேரம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்த ராஜேஷ் அவங்க அப்பா கிட்ட இப்படி சொன்னான். என்னப்பா இது, இவ்வளோ அழகான ஊரை விட்டுட்டு நாம ஏன் பட்டணத்துக்கு போனோம்? இங்க நிறைய ஆசிரமம் இருக்கு. அங்க வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. புராண கதைகளெல்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிற வயசானவங்களும் ரொம்ப பலமா இருக்காங்கப்பா. பின்ன நம்ம ஊரை பத்தி என்ன நினைச்ச? இங்க கரண்ட் வசதி கூட இல்ல. ஆனாலும் எல்லாரும் இருக்காங்க. தங்க திங்க தூங்குறதுக்குன்னு யாரையும் நம்பாம அவங்க தேவைகளை அவங்களே பார்த்துப்பாங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பொய் பேசக்கூட வராது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சு முடிச்சு சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்த உடனே அவங்க வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு சூரியன் அஸ்தமனமானதும் தூங்கிடுவாங்க. இவ்வளோ நல்ல ஊரை விட்டுட்டு என்னை ஏன்பா பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனீங்க? அது ஒரு ரகசியம்ப்பா, நேரம் வரும்போது சொல்றேன். அவங்க அப்பா அப்படி சொன்னது கேட்டு ராஜேஷ் ரொம்பவும் அமைதியா இருந்துட்டான். சில நாட்கள் வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 நாள் அங்கிருந்து தங்கிட்டு அவங்க மறுபடியும் பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. பட்டணத்துக்கு வந்து கல்லூரிக்கு போனாலும் சரி, ராஜேஷோட எண்ணங்கள் எல்லாமே கிராமத்து மேலதான் இருந்துச்சு. மேல் படிப்பு, வேலை இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊருக்கு போய் விவசாயம் செஞ்சு அங்கேயே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. டே ராஜேஷ், என்னடா லீவு முடிஞ்சு கல்லூரிக்கு வந்த நாள்ல இருந்து பார்க்கறேன், எதையோ நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. சுரேஷ் அப்படி கேட்டப்போ ராஜேஷ் லீவெல்லாம் எப்படி போச்சுங்கிறத சொன்னான். அப்போதான் அவன் அவனுடைய கிராமத்தை பத்தியும் அவன் கிட்ட சொன்னான். அந்த ஊரு என்னை அங்கேயே கட்டி போட்டுருச்சுடா. உன்ன மாதிரி வேலை, என்ன மாதிரி மேல் படிப்பு எல்லாமே வீண்னு தோணுது. எனக்கு என்னமோ அங்க போய் வாழ்றதே சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. நீ சொல்றத கேட்டா எனக்கும் அந்த ஊருக்கு வரணும் போல இருக்கு. உனக்கு அந்த ஊர்ல சொத்து சுகம் இருக்கு, சொந்த பந்தம் இருக்காங்க. அப்பா அம்மாவும் உன்னோட விருப்பப்படியே இருக்க சொல்லிட்டாங்க. நீ எதுக்காகடா இங்க இருக்கணும்? அப்படி இல்லடா, ஏதோ ரகசியம் இருக்கான். அதனால தான் அப்பா அங்க இருக்க விடாம இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நேரம் வரும்போது எனக்கே அந்த ரகசியம் என்னன்னு தெரிய வருமா. அந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு நான் போக முடியுமா. ஓ, இதுதான் விஷயமா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அங்கேயே போய் இருந்துக்கோ. என்னால வர முடியாது, என்னதான் உள்ள விட மாட்டாங்கல்ல. முடிஞ்சா என்ன ஒரு தடவை கூட்டிக்கிட்டு போடா. நான் தான் சொன்னேன்லடா, எங்க ஊரு கட்டுப்பாடு அது. வெளியாட்கள் யாரையுமே ஊருக்குள்ள வரவிட மாட்டாங்கடா. ராஜேஷ் அப்படி சொன்னது கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்ட சுரேஷ் அவன் சொன்னதை வச்சு அந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவியமா வரைஞ்சான். அதை பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்பட்டு அந்த ஓவியத்தை ஒரு பத்திரிகைக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதை பார்த்த ராகவையா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சுரேஷ பாக்குறதுக்கு வந்தாரு. இந்த ஓவியத்தை நல்லா வரைஞ்சிருக்கியே. நடுவுல கிணறு, சுத்தி மலை, ஒரு எல்லையோட நின்னு போன கரண்ட்டு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது என் நண்பனோட சொந்த ஊருங்க. அவன் சொன்னதை கேட்டு நான் கற்பனை பண்ணி வரைஞ்சேன். என்னது, உன்னோட நண்பனா? யார் அவன்? எங்க இருப்பான்? நீங்க எதுக்கு இதை கேக்குறீங்க? அப்படி ராகவையா கொஞ்சம் கோவமா கேட்ட உடனே சுரேஷ் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அங்கிருந்து கல்லூரிக்கு கிளம்பிட்டான். அப்போ சுரேஷ் போற வழியிலேயே ராகவையாவும் அவன் படிக்கிற கல்லூரிக்கு வந்தாங்க. சுரேஷ் நடந்தத ராஜேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராகவையாவுக்கு ராஜேஷ பத்தி எல்லாம் தெரிய வந்துச்சு. அப்போ திடீர்னு வந்த ராகவையோட ஆட்கள் ராஜேஷ அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. கண்ணு திறந்து பார்க்கும்போது ராஜேஷ் அவனை சுத்தி ஏதோ மந்திர பூஜைகள் நடக்கிறத கவனிச்சான். யார் நீங்க? என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பூஜை இது? ஏன் என்ன கட்டி போட்டிருக்கீங்க? எத்தனை நாளைக்கு அப்புறம் கிடைச்சிருக்கடா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை உன் ஊர்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உங்க ஊருக்காரங்க கூட சம்மந்தம் வச்சு உன்னை நான் தூக்கிக்கிட்டு வந்தா நீ என்னன்னா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. உங்க குலதெய்வம் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. உங்க ஊரு பூசாரி அவர் உயிரை பணைய வச்சு உன்னை காப்பாத்தினாரு. நீ அங்கேயே இருந்தா நான் தூக்கிக்கிட்டு போயிடுவேனோன்னு
உன் அப்பா உன்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா உலகம் ரொம்ப சின்னதுடா. நீ கடைசியா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இப்போ உன் குலதெய்வம் எப்படி உன்னை காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். இந்த பூஜையை யாராலையும் தடுக்க முடியாது. ஓ, அதுக்கு தான் என் அப்பா என்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தாரா? என்னை ஏன் பூஜையில் உட்கார வச்சிருக்கீங்க? என்னை என்ன பண்ண போறீங்க? உங்க ஊரு ஒன்றும் சாதாரண ஊரு கிடையாதுடா. நிறைய பழமை வாய்ந்த விஷயங்களுக்கு சாட்சியே உங்க ஊரு தான். அந்த ஊரில் பிறந்த அதிர்ஷ்ட ஜாதகக்காரங்கள்லேயே உன்னுடைய ஜாதகம்தான் சிறப்பா இருக்கு. உன்னை நான் பலி கொடுத்தா இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு எனக்கு சக்தி கிடைக்கும். இந்த காலத்துல கூட உன்ன மாதிரி நம்பிக்கை இருக்கிற ஆளுங்களால தான் நம்ம நாடு உருப்படவே இல்லை. முதல்ல என்னை இங்கிருந்து வெளியில போக விடுங்க. அப்படி ராஜேஷ் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதேதோ முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கிராமத்தை சேர்ந்த சில பேர் வந்தாங்க. அதுல பூசாரியும் இருந்தாரு. அப்படியே பட்டணத்தை சேர்ந்த போலீஸ் ஆபீசர்களும் வந்து ராகவையாவையும் அவனுடைய கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. பூசாரி ஐயா, ரொம்ப நன்றி. ஆனா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளாவே நம்ம குலதெய்வம் என் கனவுல வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுப்பா. போலீஸ்காரங்க கிட்ட சொன்னா அவங்க நம்பல. ஆனா கடைசியில என் பேச்சை நம்பி என் கூட அவங்க வந்தாங்க. அதனால தான் நீ தப்பிச்சிருக்க. உன் ஜாதகத்துல இருந்த கெட்ட நேரம் எல்லாமே இப்ப போயிடுச்சுப்பா. இனி நீ சந்தோஷமா இருக்கலாம். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா ராஜேஷோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மறுபடியும் அந்த கிராமத்துக்கே வந்துட்டாங்க. அங்கேயும் அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.